ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விலாகில் என்ன ஸ்பெஷல்னால் ஆலு கோபி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஆச்சரியம் ஒன்று நடந்துச்சு. இதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்னென்னு சொல்கிறேன். இந்த விலாக் வந்து Thursday எடுத்தது, இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன் அண்ட் விலாக்ஸ். நான் வந்து மதியம் லஞ்சுக்கு தான் மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். கொண்டைக்கடலை வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஆலு கோபி செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து பாதி அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம். இதை வந்து ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, ரொம்ப உப்பு போட வேண்டாம், கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். இதை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஓகே, இதில் விசில் வரட்டும். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஆலு கோபி செய்கிறதுக்கு சின்ன சைஸ் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த சைஸ் போதும், அதனால் சின்ன சைஸாக எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா மற்ற வெஜிடபிள்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உடனே சமைச்சிடக்கூடாது. அது வந்து நல்லா சூடான வெந்நில கொஞ்சமாக கல் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் கழித்து அதுக்கு பிறகு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி புழுக்கள் இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் சமைக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 3 வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து 2 தக்காளி வந்து குருமாக்கு தான் போட போகிறேன். ஆலு கோபிக்கு வந்து தக்காளி போடணும்னு தேவையில்லை. குருமா செய்கிறதுக்கு 2 தக்காளியும் 2 வெங்காயம் போதும். ஆலு கோபி செய்கிறதுக்கு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியை சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் போதும். இப்போ வந்து குக்கரில் விசில் வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கிடலாம். இவ்வளோ செஞ்சதுக்கு பிறகு தான் டீ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்டும் பிள்ளைங்களும் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் வந்து 6:30 ஆகுது. அவங்க முழிச்சு ஃப்ரெஷ் ஆகி வரக்குள்ளேயும் டீ ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆலு கோபி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை வந்து இதோட சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இஞ்சியை இதோட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு வெங்காயம் இல்லைன்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, இது வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளேயும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வந்து சின்ன குழிக்கரண்டிக்கு 3, அதாவது சட்னி கரண்டி வச்சுருப்போம்ல, அந்த கரண்டிக்கு வந்து 3 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தோம். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்குது, நீங்கள் நல்லா ஆறின பிறகே கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதோட காலிஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தயிர், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சப்பாத்திக்கு தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சிட்ருக்கேன். இட்லி மாவு வந்து தீர்ந்து போச்சு, அதனால் இன்றைக்கி காலையில் வந்து சப்பாத்தி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு இந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். உங்களுக்கு சப்போஸ் காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரைஸ் ஊற வச்சுருக்கேன், இதையும் விசில் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குருமா ரெடி பண்ணிக்கிடலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இதோடய ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிச்சு. இது வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்தா கொண்டைக்கடலை இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சின்ன துண்டு பொட்டேட்டோ போட்டிருக்கேன். ஆலு கோபி செய்கிறதுக்காக வேக வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்து இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆலு கோபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைட் டிஷ் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குருமாவை திறந்து பார்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கசகசா, அப்புறம் 2 முந்திரி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2, 3 பல் பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து 1/4 மூடி அளவுக்கு தான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து நான் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா வெங்காயம் தக்காளி நீங்கள் வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்துச்சு, நீங்கள் தனியாக அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அதோடய ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதோடய ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. நான் வந்து காலைல சப்பாத்தி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து சப்பாத்தி மாவுக்கு மிதமான வெந்நீர் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருந்தேன். ரொம்ப ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை. உடனே நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன் சப்பாத்தியை. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்தியை மாவு பிசையும் போது கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து கையிலையும் ஒட்டாது, நல்லா சாஃப்டாகவும் வரும். சப்பாத்தி சுடும்போது நெய் விட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்னா குருமா வச்சுருந்தோம். அதுக்கு சைடிஷ்ஷாக தான் நான் வந்து கேப்சிகம் முட்டை பொரியல் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதோடய ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் முட்டை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, இதுக்கு ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஆச்சரியம் வந்து சமைச்சிட்ருக்கும் போது நடந்துச்சுன்னு சொன்னேன். அது வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பிள்ளைங்களுக்காக ஆஃப் பாயில் போட்டுட்ருக்கும் போது இது வந்து நாட்டுக்கோழி முட்டையை ஆஃப் பாயில் போடும்போது ஒரு முட்டையில் வந்து 2 கரு இருந்துச்சு. இது வந்து ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பார்க்குறேன். அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கேப்சிகம் முட்டை பொரியல் நம்ம செஞ்சிட்ருந்தோம். இது வந்து வெங்காயம் கேப்சிகம் எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 2 முட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வந்து 2 முட்டை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். முட்டை நல்லா வறுபட்ட பிறகு ஃபைனலாக இது கூட மிளகு சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பொரியல் வந்து கேப்சிகம் போட்டு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.